பிரைஸ் த லார்ட். 2 தெசலோனிக்கர் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 13. சகோதர சகோதரிகளே, நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம். ஆம், எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைய நாளில் நீர் கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறீங்க. உனக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யலைனா அதுதான் பெரிய பாவன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உனக்கு நன்மை செய்ய தெரியுதில்ல, அப்போ நீயே செய்ய மறுக்கிற. உனக்கு இருக்கிற தடைகளை எடுத்து போடு. அன்று ஆதாம் ஏவாளுக்கும் ஆண்டவர் நன்மை தீமை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை கொடுத்திருந்தார். அதே போல தனி மனித சுதந்திரத்தை கொடுத்திருந்தார். அதனால்தான் அவர்கள் அந்த கனியை சாப்பிடும்போது ஆண்டவர் அதை தடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் தனி மனித சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதனால்தான் அவ்வாறு நடந்தது. அப்போ பாருங்க, மனுஷனுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிந்துக்கக்கூடிய அந்த இறை ஞானத்தை வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்துவது, வாழ்க்கையும் கையில் கொடுத்துட்டாரு. அதை நீ பயன்படுத்துவது உன்னுடைய விருப்பம். நன்மை தீமையை நீதான் தேர்ந்தெடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ நன்மை செய்வதும் தீமை செய்வதும் நம்ம உள்ளத்துலேருந்து வர்றது தான். அன்று பாருங்க, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13 ஆண்டவர் ஒரு அத்திப்பழ ஓமை சொல்லியிருக்காரு. இந்த அத்தி மரத்தை 3 வருஷமாக நட்டு வச்சுட்டு அவர் பழம் கொடுக்கும்னு அந்த முதலாளி பார்க்குறார். ஆனால் அது பழமே கொடுக்கலை. அப்போ அவர் சொல்கிறாரு, இது எதுக்கு இந்த இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கணும், அதை வெட்டி போட்டுருங்க அப்படின்னு அந்த தோட்ட முதலாளி சொல்கிறாரு. அப்போ அந்த தொழிலாளி, அதை வளர்த்த தொழிலாளி சொல்கிறாரு, ஐயா, இதை இன்னும் 1 வருஷம் விட்டு வைங்க, நான் அதுக்கு மருந்து போட்டு தண்ணி ஊற்றி நான் பாதுகாக்கிறேன். அது பலன் கொடுக்கலைன்னா அடுத்த வருஷம் நம்ம அதை வெட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம நன்மை செய்வோமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வாய்ப்பை கொடுக்குறாரு. நம்ம வாய்ப்பை மீறி நம்ம எந்த நன்மையும் செய்யாமல் நம்ம விட்டு விடும்போது அந்த அத்தி மரத்துக்கு என்ன நிலையோ அதுபோல தான் நம்மையும் வெட்டி தீக்கிரையில் ஆக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது தவறு என்று நாம் உள்ளத்தில் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிற பிள்ளைகளாக, கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ இந்த நாளில் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கார். அதற்காக நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை பொழுது அப்பா இறை வார்த்தையை கொடுத்திருக்கா நன்றி செலுத்துக்கிறோம். நன்மை செய்வதில் மனம் தளராது இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல உள்ளத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தரப்பதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. பிறருக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய ஆண்டவரே நாங்கள் முன்வரணும். மருத்துவமனைகளில் நோய்களில் பல பேர் பலவிதமான வியாதிகளினால் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க தகப்பனே. அவர்களுக்கும் ஆண்டவரே, ஏழை எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் எங்களால் முடிந்த உதவிகளை, பணமோ பொருளோ ஏதோ எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்ய எங்கள் உள்ளத்தை ஊக்கப்படுத்த வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த வேண்டியெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன்.